ஸ்கைப்பிங் மிஷினோட மாடல் இது. எப்படி பண்ணிருக்கோம்னா பாக்ஸ் டைப்பில் இப்படி கிராஸ் டைப்பில் கட் பண்ணிவிட்டு இது இங்கேயும் இந்த சைட்லேயும் ஒரு பாக்ஸ் பண்ணிருக்கோம். அதில் இந்த சைடில் ஏடிஎம் கார்டு இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேப் வச்சுருக்கோம். இங்கே ரிசிப்ட் வர மாதிரி இங்கே ஒரு கேப் வச்சுருக்கோம். இது உள்ளே வந்து மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அந்த உள்ளே இது உள்ள மோட்டார் இருக்குது. அந்த மோட்டார் வந்து ரோல் ஆகி தள்ளிவிடும். அதுக்கடுத்து பேட்ரி, இங்கே சுவிட்சிங் கண்ட்ரோல் இருக்குது. இல்லை இப்போ நம்ம ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணோம். இந்த ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணோன்னே இதுலேருந்து சுவிட்சிங் ஆகி அந்த இது வந்து லைட் எரியும். இப்போ அதில் லைட் எரியுது. ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணோடனே லைட் எரியுது. இது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது என்ட்ரி கொடுத்தோடனே இந்த ரிசிப்ட் வந்து வெளியில் வர மாதிரி காமிச்சிருப்போம். இதில் என்ட்ரி கொடுத்தோன்னே வெளில ரிசிப்ட் வரும். இது என் ரிசிப்ட் வந்து டம்மியாக வேணும், எம்டியாக தான் வச்சுருக்கேன். இல்லை வேணால் நீங்கள் எழுதிக்கலாம் என்ன வேணுமோ. நம்ம இதையும் டம்மியாக தான் வச்சுருக்கேன். கார்டை எடுத்துட்டோம்னா லைட்டு நின்றுடும். இதுதான் உங்களோட ஸ்கைப்பிங் மிஷினோட மாடலு. இது எப்படின்றதா தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ இதில் ஒன்றும் சிம்பிள் மெத்தட் தான். இப்போ இந்த இதில் வந்து ஒரு இல்லையா ரோல் ஆகுது இல்லையா, இதுதான் ரோல் ஆகும். இந்த ரோல் ஆகிறத பொறுமையாக நீங்கள் சுற்றுனீங்கன்னா இந்த இது வந்து உள்ளே இந்த இடத்துல கையை எப்படி வச்சுக்கிட்டு சுற்றுனீங்கன்னா உள்ளே திருப்பி இந்த ரோலர் வந்து மேலே ஏறிடும். இந்த பேப்பர், இந்த ஷீட்டு மாரி இருக்க பேப்பர் வந்து ஏறிடும். அது உள்ளே ஏறிடுச்சுன்னா இதோட வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா இதில் ரோல் ஆகிடும். இது திருப்பி இதை நீங்கள் மூடிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதிலேருந்து உள்ள ரிசிப்ட் வந்து வெளியில் வரும். அதுலேருந்து அதுக்கு திருப்பி ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இது எம்டியாக இருக்கும். நீங்கள் என்ன வேணும் எழுதிக்கிங்க. அதேமாரி இதுவும் எம்டியாக தான் இருக்கும். இது என்ன வேணும் எழுதிக்கிங்க. இதுதான் உங்களுடைய ஸ்கைப்பிங் மிஷினோட மாடல் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. ஓகே.